வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பல 100 ஆண்டுகளாக காத்திருந்த நாள், வரலாற்று சிறப்புமிக்க நாள். இன்று அயோத்தியில் குழந்தை ராமர் வர இருக்கும் நாள். அயோத்தி மாநகரம் முழுக்க, உத்தரப்பிரதேஷ் மாநிலம் முழுக்க இல்லை, இந்தியா முழுக்க இல்லை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ராம பக்தர்கள் எல்லாரும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு அப்படியே மனசுக்குள்ளே இருக்கிற ராம பக்தியோட கோஷமிட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு 11. அடுத்த 1 மணி நேரத்திற்குள், 1 மணிக்குள்ள நாம் எல்லோரும் காத்து கொண்டு இருந்த பல நாள் வைபவம் அரங்கேற இருக்கின்றது. அயோத்தி மாநகரம், சரையு நதிக்கரை. அன்று எல்லா நகரமே சிறப்பு அப்படின்னா அதற்கு காரணம் ஒரு நதி, நீர் ஒட்டிய இடம்தான் நாகரிகம் வளர்ந்த இடம் அப்படின்றது தான் நம்முடைய வரலாறு. அப்படி சரையு அப்படின்ற நதி, அயோத்தி அப்படின்றது முக்கிய நகரம். முக்கிய நகரம்னு மட்டும் சொல்ல முடியாது, பாரத தேசத்துக்கே 7 தேசங்கள் புண்ணிய சேத்திரங்கள்னு போற்றப்படுகின்றன. அதில் ஒன்று தெற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி என்று போற்றப்படும் காஞ்சிபுரம். ஆனால் வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா 6 நகரங்கள். அதிலும் முதலாவது நகரம் எதுனா அயோத்தி. இன்னைக்கு எல்லா ராம பக்தர்களும் நிறைவாக புன்முறுவலோட உங்கள் வீட்டில் இருக்கும் ராமனுடைய திருவுருவச் சிலையோ படத்தையோ வைத்து புஷ்பங்கள் போட்டு முடிந்த நிவேதனம், முடிந்தவர்கள் பால் பாயசம், சர்க்கரை பொங்கல் எல்லாம் பண்ணலாம். முடியாதவர்கள், நேரமில்லாதவர்கள் அவனுக்காக அன்போடு ஒரே ஒரு கவளம் அன்னமோ அல்லது 2 உலர்ந்த திராட்சையோ வைத்தால் கூட அன்போடு நம் இல்லம் தேடி வருவான். நம்ம எல்லாருக்குமே அயோத்தி போக முடியுமா? முடியாது. ஆனால் ராமன் இருக்கும் இடமெல்லாம் அயோத்தி அப்படின்றது தான் ராமாயணம் உணர்த்தும் உண்மை. அதனால் என்னுடைய இல்லத்தில் இல்லை, நம்முடைய இல்லத்தில் ராமன் எழுந்தருளினான் என்றால் நம்முடைய இல்லமும் அயோத்தி. எதெல்லாம் அயோத்தியோ அந்த இடத்துக்கெல்லாம் ராமன் வந்து விடுவார். அயோத்தி மாநகரம் முழுக்க பூக்களால் அலங்காரம். அங்கே பிரமுகர்கள், நடிகர்கள் எல்லாருமே கூடியிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அவரவர்கள் மற்றவர்களை ஜெய் ஸ்ரீராம் என்று வணக்கம் சொல்லி வரவேற்கும் ஒரு அற்புத முறை அங்கே. இது யாருடைய இல்லத்து திருவிழாக்கோ இல்லை நிகழ்ச்சிக்கோ போகலை, அவரவர்கள் இல்லத்து விழாக்கு வந்திருப்பது போல அங்கு இருக்கக்கூடிய பிரமுகர்களும் பிரபலமாக இருப்பவர்களும் அங்கு இருக்கக்கூடிய காவலர்களும் ஒரு நினைப்பில் இருக்கிறார்கள். ஏன்னா எல்லாருமே வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. யார் இங்கே விருந்தினர்? யாருமே இல்லை. எல்லோருடைய இல்லத்து திருவிழா நடக்கும் ஒரு இடமாக அயோத்தி இருக்கிறது. அப்போ வரப்போகும் விருந்தாளி ராமரானா? இல்லையே, எனக்கெல்லாம் முந்தைய அற்புத தெய்வம் அவன் வாழ்ந்த இடத்தில் அவன் வருகின்றான். அப்போ அவனும் விருந்தினன் அல்ல. அவனை பொறுத்தவரை நாம வேணா விருந்தினர்கள்னு சொல்லலாம். ஏன்னா அவன் வாழ்ந்த யுகத்தில் நாம் என்னவாக இருந்திருப்போமோ. ஆனால் ஒரு கருத்து, நாம் அனைவருமே பாக்கியசாலிகள். எவ்வளவு நாள்? 1528 அந்த ஆண்டு கிட்ட இடிக்கப்பட்ட அயோத்தி ராமர் திருக்கோயில் 500 ஆண்டுகள். எவ்வளவு பேர் தங்களுடைய இன்னுயிரை நீத்தார்கள். பெண்கள் எல்லாம் படை திரட்டி கொண்டு சென்று போரிட்டார்கள் என்று வரலாறு. அப்போ பெண்கள் ஒரு 5000 பெண்கள் கூடி சென்றார்கள் என்றால் அவர்களுடைய குடும்பம், கணவன், குழந்தை அனைத்தையும் துறந்தார்கள் ராமனுக்காக. அப்போ எவ்வளவு பெயர் தியாகம், எவ்வளவு பக்தர்களுடைய வேண்டுதல், தவம் எல்லாம் இன்று நிறைவேறியிருக்கிறது. அப்போ எல்லா விஷயமும் நடக்குமா? பக்தியோடு இருந்தால் நடக்குமா? இல்லை நடக்காமல் போயிடுமா? அப்படி ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால், பக்தியோடு காத்திருந்தால், ஸ்ரத்தையோடு நாம் தவம் புரிந்தால் நடந்தே தீரும் என்ற ஒரு அசாத்திய விஷயம் நடக்கும். இந்த ராமஜன்ம பூமியில் நடக்கும் ராமபிரானின் பிராண பிரதிஷ்டை தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டு. அங்கே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அப்படியே காவி நிறமாக இருக்கும். நம்ம மூவர்ண தேசிய கொடியில் மேல் வண்ணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா காவி. அந்த காவி நிறம் வந்து தியாக மனப்பான்மை, ஒவ்வொரு தியாகிகள் சிந்திய இரத்தத்தை, உதிரத்தை குறிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய
பல பக்தர்களுடைய தியாகத்தை குறிக்கும் விதம் என்றே கொள்ளலாம். அந்தளவு அங்கே காவி நிறைந்து இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு அன்பர்கள் இதற்காக காத்திருந்திருப்பார்கள். அவர்களுக்கு பார்க்க முடியல, ஆனால் கண்டிப்பாக வானுலகில் இருந்து அவர்கள் இந்த அரிய காட்சியை, தெய்வீக காட்சியை ரசிப்பார்கள். ஆனால் நமக்கு பாக்கியம் பார்த்தீங்களா, நாம் வாழக்கூடிய இந்த ஒரு ஆண்டில் கொரோனா மாதிரி பெருந்தொற்று உலகம் முழுக்க இருந்தாலும் அதையெல்லாம் நம்முடைய பக்தியால் கடந்து வந்து அவனுடைய அருளால் இன்றும் நாம் உலகத்தில் இருக்கின்றோம். இறைவனுடைய அருள் இல்லை என்றால் ஒரு நிமிடம் கூட கடக்க முடியாது. அதான் உண்மை. அவனுடைய அருளால் நாம் இன்று இருக்கின்றோம். இந்த ஒரு மகத்தான அற்புத நிகழ்வுக்கு சாட்சியாக இருக்கின்றோம் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். அதாவது கூட்டத்தில் இருப்பவர்கள் பேசுவார்கள், இன்னைக்கு ராமருடைய பிரவேசம், பிராண பிரதிஷ்டை, இதெல்லாம் முடியட்டும், கொஞ்சம் கட்டிட வேலைப்பாடு திருப்பணி முடியணும், அதெல்லாம் முடிஞ்சு ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லாம் சரியாயிடும், ஒரு 7-8 மாதம் அயோத்தி பக்கம் போக வேணாம். ஆனால் சிலருக்கு நாளைக்கே போகணுன்னு இருக்கும். ஆனால் சிலர் இது பார்க்க வேண்டிய தலம். பல அன்பர்கள் பாரத தேசம் முழுக்க அயோத்தி சென்று வந்தவர்கள் இருப்பார்கள். அப்படி சென்று வந்தவர்கள் கூட மறுபடியும் காண வேண்டும் என்று அவா கொள்ளும் ஒரு தலம். அங்கே மங்கள இசை, ராம கீர்த்தனைகள், ராம பஜனைகள் என்று அந்த உத்தரப்பிரதேச மாநிலமே அப்படியே ராம வைப்ரேஷன் ஆங்கிலத்தில் சொல்லலாமா, அப்படி ஒரு அதிர்வலையோடு அங்கே தெய்வீக உணர்வு. அங்கு வருபவர்கள் போவர்கள் எல்லாமே வெறும் ராம்னு சொல்கிறதில்ல, மகாபிரபு, மகாராஜ்யா ராம் அப்படின்னு அந்த ராமருக்கான அடைமொழியோடு சொல்கிறார்கள். அவர்களுடைய அரசராக, அவர்கள் இல்லத்து குழந்தையாக, அவர்களுடைய தலைவனாக, அவர்களுடைய தெய்வமாக அவர்கள் போற்றுகின்றார்கள். அந்த இடத்தில் அவ்வளவு அழகான மங்கள இசை, ராமநாமம் ஒலித்து கொண்டே இருக்கிறது. ராம அப்படின்ற அந்த 2 எழுத்துக்கள் அத்துணை மகத்துவம் வாய்ந்தவை. உமாதேவி இறைவனிடம் கேட்கிறாள், சிவபெருமானிடம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்பது அற்புதமான தெய்வீக பாடல் தொகுப்பு. ஆனால் 1000 நாமங்கள், அதை சொல்ல முடியலன்னா என்ன பண்ணலாம்? கவலை வேண்டாம், வேகமான யுகம். குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லணும் நினச்சா சொல்லிடக்கூடிய ஒரு பாடல் தொகுப்பு. ஆனாலும் நேரமில்லை, என்ன பண்ணலாம்? சரி, ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், இதை சொன்னால் போதும். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று 3 முறை ராம சொன்னால் 1000 நாராயணனின் நாமங்கள் சொன்ன பலன் கிடைக்கும். சரி, 3 நாமங்கள்னு இருக்கும் பொழுது ஹரி, கிருஷ்ண, தாமோதர, கேசவ, மாதவ இப்படி ஏதாவது சொல்லியிருக்கலாமே 3. ஆனால் ஒரே நாமம் தான் மறுபடியும் 3 தடவை. 3 நாமம் முடியும் நமக்கு, வேறு வேறு நாமங்கள் ஏன் சொல்லவில்லை? ராம என்ற அந்த நாமத்தின் தாரக மந்திரத்தின் உயர்வு, அதை 3 முறை சொன்னால் 1000 ஸ்ரீமன் நாராயணனின் நாமம் சொன்ன புண்ணியமும் பலனும் நமக்கு கிடைக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா இராணுவ படை வீரர்கள், காவல் படை வீரர்கள், இவர்களையெல்லாம் காணும் பொழுது அன்றும் ராமபிரானுக்கும் தசரதனுக்கும் இப்படிதானே ஒரு அற்புதமான காவல் படையோடு இந்த மாநகரம் இருந்திருக்கும். அயோத்தியை ஆண்ட தசரத மகாராஜாவின் சிறப்பை சொல்லலாம். இந்த ராமாயணத்தில் மட்டும்தான் ராமன் சிறப்புன்னு மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தில், ஒரு நாட்டில், ஒரு சரித்திரத்தில் பெரும்பான்மையானோர் நல்லவர்கள் என்றால் அது ராமாயணம். எதிரியான ராவணனுக்கு கூட நிறைய நல்ல பண்புகள் உண்டு. வாலிவதத்திற்கும் பொழுது வாலியும் நிறைய நல்ல பண்புகளோடு இருந்தான். இப்படி எல்லாருடைய நல்ல தன்மைகளையும் வால்மீகி காண்பிப்பதால் அது சத்தியம். எனக்கு பிடித்தவர்களை நான் உயர்த்தி பேசுகின்றேன், எனக்கு பிடித்தவர்களுடைய உயரிய பண்பை சொல்கிறேன். எனக்கு பிடிக்காதவர்களை ஏதோ ஒரு பண்பு தானே பிடிக்காது, அதனால தானே எனக்கு எதிரியாகிறார்கள். ஆனால் அவர்களையே தவறாக நான் சித்தரித்து விட்டேன் என்றால் அந்த வாக்கு நிலைக்காது. அதாவது மேடை ஏறி சொல்லும் போய் 8 நாள் கூட நிலைக்காதுன்னு ஒரு பழமொழி உண்டு. அப்போ மேடையேறி சொல்லும் போய் 8 நாள் நிலைக்காது என்றால் எவ்வளவு சத்தியத்தை சொல்லி இருந்தால் யுகம் யுகமாக தாண்டி இந்த ராமாயணம் என்பது நிலைத்திருக்கும். அதை தானே இப்போ நம்ம கவனிக்கிறோம். பொய் இருக்காது, இங்கே யுகம் தாண்டி சத்தியம் நிற்கிறது, சத்தியம் ஜெயித்தது என்றும் சொல்லலாம்.
அன்னைக்கு அரசவையில் இது மாதிரி ஆடல் பாடல்லாம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரியான ஒரு பக்கம் அழகான கீர்த்தனைகள், ராம பஜனைகள், இன்னொரு இடத்தில் ஆடல் பாடல். சில இடத்தில் இருக்கும் மக்களுக்கு இந்த ஆடல்லாம் பார்க்க முடியாது, கூட்டத்தில் இருப்பாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசம் அயோத்தி என்ற அற்புத நகரத்தில் ஒரே ஒரு கோஷம் விண்ணை பிளக்கிறது. அதுதான் ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம், ராம் என்றாலே புண்ணியம், ஸ்ரீ என்றால் திருமகள், ஸ்ரீராம் என்றாலே புண்ணியம், ஜெய் ஸ்ரீராம் என்றால் வெற்றியை தரும் திருமகளும் திருமகனும் என்பது போல ஒரு அற்புதமான பொருளை தரும் சொல் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். எவ்வளவு நேயர்கள் இப்போ இந்த காட்சியை கண்டு கழித்து கொண்டிருப்பீர்கள். கண்கள் அயோத்தி மாநகரத்து பாலராமனது பிராண பிரதிஷ்டையை ரசிக்கட்டும். நம்முடைய செவிகளுக்கு ஞானக்கருவின்னு பேராம். ஏன்னா இறைவன் உடம்பில் கொடுத்த அவயத்தில் இருப்பதில் சிறந்த அவயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய செவிகள். ஏன்? அதுதான் ஞானக்கருவி. ஏன்? அது ஞானத்தை நமக்குள்ளே எடுத்து செல்கிறது. வாய் ஞானக்கருவி கிடையாது. வாயால் நாம் கேட்டவற்றை இறைவனுடைய மகத்துவத்தை சொல்லலாம். ஆனால் ஞானக்கருவியானா கிடையாது. உயர்ந்த கருவிதான் நம்முடைய வாய். ஆனால் இறைவனால் கொடுக்கப்பட்ட பிரணவ வடிவத்தில் இருக்கும் காது என சொல்லப்படும் ஞானக்கருவித்தான் நமக்கு உலகத்தில் இருக்கும் ஆன்மீகத்தையும் இறைத்தன்மையையும் நம்முடைய ஆன்மாவிற்குள் இந்த பிறவிக்கு சென்று சேர்க்கிறது. அதனால் ஞானக்கருவியான அந்த காதுகளை கொண்டு ராம பராக்கிரமத்தை, ராம வைபவத்தை, ராம பிரபாவத்தை நாம் கேட்க வேண்டும். வாய் நம்மையும் மீறி ரொம்ப கான்ஷியஸாக சொல்கிறோமான்னா தேவையில்லை. நமக்கு நாமே நம்முடைய நாவிற்கு ஒரு பழக்கத்தை கொடுத்துடலாம். அது என்ன? அடுத்த ஒரு மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிந்த அளவு ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இல்லையா? சில பேர் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். அந்த ராம என்ற அந்த 2 எழுத்துக்கள் வாழ்க்கையில் நமக்கு அத்துணை நன்மைகளை செய்யும். என்னென்ன செய்யும்? பொதுவாக இதை திரு ராஜாஜி அவர்கள் ரொம்ப அழகாக சொல்கிறார். அவர் எழுதிய ராமனுடைய சரித்திரத்திற்கு சக்கரவர்த்தி திருமகன்னு பேர். அவர் எழுதிய புத்தகம் ராமாயணம். அவர் என்ன ஒன்றை சொல்லுகின்றார் என்றால், பொதுவாக எல்லா புத்தகங்களையும் நீ படித்தால் ஞானத்தை பெருக்கிக் கொள்வாய், சரி. ஆனால் ராமாயணத்தை படிக்கும் பொழுது அந்த ஞானத்தை மட்டும் நீ பெருக்கிக் கொள்வதில்லை, புண்ணியத்தையும் பெருக்கிக் கொண்டு பாவத்தையும் தொலைக்கின்றாய். இதை தான் கம்பநாட்டாழ்வார் தன்னுடைய படைப்பில் மிகவும் அழகாக சொல்கின்றார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. என்னுடைய பாவங்கள், அதாவது என்னுடைய தீவினை பயனால் நான் இந்த உலகத்தில் பாவங்களை அனுபவிக்கின்றேன். நான் படும் ஒவ்வொரு இன்னல்களுக்கும் என்னுடைய தீவினைகள் காரணம், என்னுடைய விதி காரணம். இதுதானே நம்முடைய தர்மத்தின் நம்பிக்கை. அப்போ அதை எதை கொண்டு மாற்றுவது? அதற்கு 2 வழிகள். ஒன்று, இறைவனுக்கும் இறைவனுடைய அடியார்களுக்கும் நாம் செய்யும் தொண்டு, கைங்கரியம், இவை அந்த தீவினைகளை அழித்துவிடும். அதனால் கைங்கரியம் இறைவனுக்கு செய்ய வேண்டும், அல்லது இறைவனுடைய அடியார்களுக்கு செய்ய வேண்டும். இன்னொன்று, இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய மனம் முழுக்க இறைவனுடைய தன்மை குடிக்கொண்டிருந்தால் தீவினை குறையும். அப்போ நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றே தீயுமே. அதாவது வாழ்க்கையில் புனரபி மரணம் புனரபி ஜனனம், பிறக்கிறோம் இறக்கிறோம் பிறக்கிறோம் இறக்கிறோம். எப்படி அந்த வாழ்க்கை தயிரில் மத்து போட்டு கடைவோம் இல்லையா, அது மாதிரி இந்த வாழ்க்கை அப்படின்ற பயணம் கடைஞ்சுட்டே இருக்கான். ஒரு இடத்துல பிறக்கிறோம், இதுதான் நிலைன்னு நம்ம நிலையாமையை உணராமல் முடிந்த அளவு ஆணவத்தை வெளிப்பாடு செய்து அந்த வாழ்க்கையை முடித்து கொள்கின்றோம். மறுபடியும் இன்னொரு இடத்துல பிறக்கிறோம், நான் தான் இங்கே உயர்வானவள் அப்படின்ற ஒரு ஆணவத்தால் வாழ்கின்றோம். இதுவா வாழ்க்கை? இல்லை.
ஜென்மமும் மரணமும் இன்றே தீருமே, போதும் இந்த வாழ்க்கை, இறைவனுடைய திருவடி கமலங்களில் இருக்க வேண்டும். அதற்கு நமக்கு கூடவே எது நமக்கு துணை நிற்கும் என்றால், ஜென்மமும் மரணமும் இன்றே தீருமே இம்மையே ராமா என்ற 2 எழுத்து. அந்த 2 எழுத்து நமக்கு அத்துணை துணை நிற்குமாம். அதனால தான் உமாதேவியிடம் பரமேஸ்வரன் சொன்னது, 3 முறை ராம மந்திரத்தை சொன்னால் வாழ்க்கையில் 1000 நாமம் சொன்ன பலன் கிடைக்கும், நம்முடைய தீவினை மாளும். இங்கு இருக்கக்கூடிய பிரமுகர்களும் அமைச்சர் பெருமக்களும் ஒவ்வொருவராக கோயிலுக்கு பிரவேசம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். மங்கள இசையானது காலை சுமார் 10 மணியிலிருந்து அயோத்தி மாநகரத்தில் துவங்கியது. இன்னும் சிறிது நேரத்தில் மற்ற பூஜைகளை எல்லாம் ஆரம்பித்து 12:05 12:55 அந்த ஒரு 50 நிமிடங்களில் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உச்சகட்டமான பிராண பிரதிஷ்டை என்ற அற்புத ஐதீகத்தை இங்கே செய்ய இருக்கின்றார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸாரின் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு, முழு கண்காணிப்பு, கேமராக்கள் பொருத்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அயோத்தி அப்படின்ற மாநகரத்திற்கு இது புதிதே அல்ல. ஏன், சக்கரவர்த்திகள் இஷ்வாகு குலத்தினர் பரம்பரையாக வாழ்ந்த இடம். அதனால் எந்நேரமும் கண்காணிப்பு, எந்நேரமும் காவல் படை என்று இருப்பதுதான் இந்த அயோத்தி மாநகரின் தன்மை. அதனால் அது செய்தியே கிடையாது. இதுதான் அந்த இடத்தின் தன்மை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருமாலும் திருமகளும் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கும் அற்புத திருவுருவச் சிலை. அதற்கு அங்கே பூஜைகள் நடைபெறுகின்றன. மக்கள் எல்லாரும் தங்களை மறந்து சொல்லும் ஒரே மந்திரம், தாரக மந்திரம், ஜெய் ஸ்ரீராம். அயோத்தியில் இருப்பவர்கள் மட்டுமா சொல்கிறார்கள்? உலகம் முழுக்க ராம அபிமானம் கொண்டவர்கள். எவ்வளவு மொழியில் ராமாயணம். இந்த ராமாயணம் ஒன்றுதான் வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி வாழணும்? சரி, நமக்கு கல்வியில் பாடத்திட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் வாழ்க்கை கல்வி என்பது எதை கொடுக்கும், எது கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணம் ஒன்றை படித்தால், ராமன் வழியில் வாழ்ந்தால் நமக்கு வாழ்க்கையும் செம்மையாக அமையும். அப்போ ராமன் மாதிரி மட்டும்தான் வாழணுமா? இல்லைப்பா, நிறைய இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய லக்ஷ்மணர் மாதிரி வாழுங்க, தியாக மனப்பான்மையோட, தவறே இருக்காது. வேற பரதன் மாதிரி கூட வாழலாம், அண்ணன் சொன்னதை கேட்டு சரணாகதி லட்சணத்தோடு. சரி, அவ்வளோதானா? இல்லை, சத்ருக்கனன் மாதிரியும் வாழலாம். வேற யார் மாதிரி வாழலாம்? அன்பா குகன் மாதிரி இருக்கலாம், விபீஷணன் மாதிரி சரணாகதி தத்துவம் பண்ணலாம், சிறந்த தொண்டனாக அனுமன் மாதிரி வாழலாம், சிறந்த அரசனாக தசரதன் மாதிரி வாழலாம், அன்பை காண்பிக்கும் கோசலையாக இருக்கலாம், தியாகத்தை சொல்லித்தந்த சுமித்திரையாக இருக்கலாம், அன்போடு காத்திருந்த சபரியாக இருக்கலாம், பறவையாக இருந்தாலும் ராமனிடம் உயிர் நீத்த நாம் சடாரியாகவும் இருக்க. இப்படி எல்லா கதாபாத்திரம் மாதிரியும் ஒரு இதிகாசம். அதில் எந்த கதாபாத்திரம் மாதிரி வாழ்ந்தாலும் பெருமை, உயர்வு அப்படின்னா அது எந்த ஒரு இதிகாசமாக இருக்கும்னா ராமாயணம். மகாபாரதம் உயர்வான இதிகாசம், மாற்றுக்கருத்தே இல்லை. அதுவும் தர்மத்தை நிலைநிறுத்திய இதிகாசம். ஆனால் அதில் எந்த கதாபாத்திரம் மாதிரி வேணாலும் வாழ்ந்துடலாமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. நிறைய கதாபாத்திரம் மாதிரி வாழக்கூடாதுன்னு இருக்கும். ஆனால் பெரும்பாலும் ராமாயணத்தில் வரும் கதாபாத்திரங்களாக வாழலாமானா வாழலாம். ஒரு சில கதாபாத்திரங்கள், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேளைகளில் தான் அவர்களுடைய தன்மை மாறும். அதுதான மனிதத்தன்மை. கைகேயி மாதிரி வாழலாமானா வாழவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன், வாழ்நாள் முழுக்க ராமன் மீது அன்பு கொண்டவள் கைகேயி. தசரதனுக்கு உறுதுணையாக இருந்தவள். அவள் அக்காலத்திலேயே தேரை சிறப்பாக செலுத்துவாளாம். அதனால் தசரதர் 10 திசைகளிலும் அவரால் ரதத்தை செலுத்த முடியும். அதனால தான் தசரதர்னு பேர் அவருக்கு. 8 திசை, மேல் நோக்கி கீழ் நோக்கின்னு பார்த்தீங்கன்னா 10 திசை. தசரதரோடு ஒரு சமயம் போருக்கு அவர் செல்லும் பொழுது தேரோட்டியாக சென்ற திறமைசாலியான பெண்ணானவள் கைகேயி. அந்த சமயத்தில் அச்சாணி முறிந்தது. அந்த அச்சாணி வெளிவரும் சமயத்தில்
தன்னுடைய விரலை கொண்டு அந்த தேர் சக்கரத்தை விழாமல் காப்பாற்றினாளாம். அப்ப என்ன ஒரு துணிச்சல், வைராகியம் தன்னுடைய கணவன் வெற்றிக்காக வைத்திருப்பாள். அந்த தருணத்தில் அவர் கொடுத்த வரங்களை தான் பின்பு அவள் ராமனுடைய அரியணை ஏறும் தருவாயில் பயன்படுத்தியது. அப்ப கைகேயியானவள் திறமைசாலி, தசரதற்கு மிகவும் விருப்பமாக நடந்து கொண்டவள், ராமன் மீது பற்று கொண்டவள். அதனால தான் ராமன் தன்னுடைய சீதையோடு திருமணம் முடிந்தவுடனே முதலில் கைகேயியினுடைய திருவடிகளில் விழுகிறார். ஏன் கோசலையின் திருவடிகளில் விழுந்திருக்கலாமே? கோசலை பெற்ற செல்வம் அல்லவா ராமபிரான். 12 மாதங்கள் கருவில் இருந்தார். ஆனால் முதலில் போய் கைகேயியிடம் அவளுடைய திருவடிகளில் சரணம் என்றார். அதற்கு காரணம் அவள் ராமபிரான் மீது காண்பித்த பக்தி. இப்படி அன்பு, பக்தி என சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட உயர்ந்த இதிகாசம் நம்முடைய ராமருடைய இதிகாசம். இன்னும் சில நிமிடங்களில் ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்டையை நாம் ரசிக்க இருக்கின்றோம். ஜெய் ஸ்ரீராம். முதல் புண்ணிய நகரம், அங்கு நடக்கும் வைபவம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் செய்த பூஜையை பார்த்தோம். அவர்கள் எவ்வளவு அழகாக ஒரு ஸ்ரத்தையா அந்த ஆரத்தி காண்பிப்பதாகட்டும், அவர்கள் அதற்கென பாடும் அந்த பாடலாகட்டும், அங்கே 4 கரத்தோடு இருந்த ஸ்ரீமன் நாராயணனையும் திருமகளையும் அவர் ஆராதனை செய்த அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து தொழிலதிபர் திரு அம்பானி அவர்களுடைய துணைவியாரோடு வருகின்றார்கள். இப்படி இருக்கக்கூடிய பெரிய நாயகர்கள் பலர்களுக்கும் இவர்தான் பார்த்தீங்கன்னா முன்னோடின்னு சொல்லலாம், தொழிலதிபர். ஆனால் அவருக்கு பாருங்க, அவருடைய மனதில் நாயகனாக இருப்பது ராமன். அதனால தான் ராமனை வழிபாடு செய்வதற்கு குடும்பத்தோடு தன்னடக்கத்தோடு, ஏன்னா என்ன ஒரு பதவியாகட்டும் பணமாகட்டும் எல்லாமே இறைவன் கொடுத்த ஒரு பாக்கியம் அப்படின்றத நினைச்சாலே நமக்குள்ள தானாக தன்னடக்கம் வந்துவிடும். இறைவன் ஒரு நொடி நினைத்தால் உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவன். அப்படி வந்தது தானே பெருந்தொற்று. ஏதாவது செய்ய முடிந்ததா? அது என்ன நோயின்னு புரிந்து கொள்ளவே நமக்கு நாளாயிற்று. அதற்குள்ள எவ்வளோ உயிரிழப்பு. அப்ப இறைவன் ஒருவனால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும், சாதிக்க முடியும் என்ற உண்மையை உணர்ந்த பிரபலங்கள் தான் இங்கே குழுமி இருப்பார்கள். ஏன்னா எல்லாருமே வெற்றியை ருசித்தவர்கள். பணம் அப்படின்றது அவர்களுக்கு தொழிலதிபர்கள், செல்வந்தர்கள். அதனால் எல்லாம் இருந்தும் எதனால் இறைவனிடம் வருகின்றார்கள் என்றால், எல்லாம் இருக்க காரணம் ஆணவம் நம்ம சாமானியர்களாக இருக்கும் பொழுது கூட வராது. புகழ், உச்சம், செல்வம், தனம் இதெல்லாம் உச்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு இருக்கும் பாருங்க ஆணவம். அந்த சமயத்தில் தன்னடக்கம் வேண்டும் என்று ராமனிடம் சரணாகதி அடைய வந்த கூட்டம். இங்கே உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல்வர் பார்த்தீர்கள் என்றால் காலையிலிருந்து அமரவில்லை. ஒவ்வொரு இடமாக சென்று ஏதோ அவர் இல்லத்து திருவிழா மாதிரி அனைவரையும் வரவேற்று கொண்டிருக்கின்றார். வரவேற்கும் பொழுது அங்கே இருக்கிறவங்களும் அவருடைய வரவேற்பை ஏற்றுக்கொள்ளாத மாதிரி அவரும் பதிலுக்கு முதல்வரை வரவேற்கிறார்கள். இப்படி எல்லாரும் மாறி மாறி வரவேற்று கொள்ளும் நம் நாட்டினுடைய திருவிழா. ஏன்னா ஒவ்வொரு திருவிழாக்களும் ஒவ்வொரு மாநிலத்தில் தான் கொண்டாடுவார்கள். ஆனால் இந்த ராம வைபவம் தேசம் முழுக்க, உலகத்தில் வாழும் பாரத மக்கள் முழுக்க கொண்டாடும் விழா. உலகத்தையே திருப்பி பார்க்க வைத்த ஒரு விழா என்றால் அது ராமபிரான் குழந்தை ராமனின் பிராண பிரதிஷ்டை. எவ்வளோ கம்பீரமான தோற்றத்தோட அந்த அரண்மனை திருக்கோயில் காட்சி அளிக்கிறது. அங்கே நிறைய பிரமுகர்கள் வருகிறார்கள். தமிழகத்திலிருந்து திரு ரஜினிகாந்த் அவர்களும் அங்கு இருந்தார். அவரும் அந்த கூட்டத்தில் அமர்ந்து ராமகோஷமிட்டு ராமபிரானை தரிசிக்க காத்து கொண்டிருக்கின்றார். யாரெல்லாம் நாயகர்கள் என்று நாம் நினைக்கின்றோமோ அவர்களுடைய கடின உழைப்பால் உயர்ந்தவர்கள், அதில் மாற்று கருத்தே இல்லை. கடின உழைப்பால் உயர்ந்தவர்கள் அவர்கள் மனதில் தெய்வத்தை நாயகனாக கொண்டதால் அங்கு சென்று இறைவனிடம் சரணாகதி அடைகிறார்கள். அங்கே பார்த்தீங்கன்னா அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் அமர்ந்து, அதுவும் பார்த்தீர்கள் என்றால் தரையில் அமர்ந்து கொண்டு ராமபிரானின் துதிப்பாடல்களை படிக்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது? எல்லாம் இறைவனுடைய ஆற்றல், அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்ற உண்மையை இவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு தோன்றுகிறது. நம்முடைய ஆணவம், கர்மம், மாயென்ற மும்மலங்களை நீக்கினால்தானே இறைவனை நம்முடைய உள்ளத்தில், இதய தாமரையில் அமரச் செய்ய முடியும். அதை இது மாதிரி இருக்கக்கூடிய பிரமுகர்களை பார்த்து இவர்களையெல்லாம் முன்னோடிகளாக, இவர்களையெல்லாம் நம் உள்ளத்தில் எடுத்துக்காட்டு, அதாவது ரோல் மாடல், இன்ஸ்பிரேஷன் என வைத்து கொண்டு வாழும் பாரத இளைஞர்கள் இவர்கள் பின்பற்றும் ஆன்மீக பாதையையும் தொடர வேண்டும்.
சரி, அது என்ன ராம வைபவம்? அப்படி எல்லாரையும் அதாவது பின்பற்றக்கூடிய அற்புத காவியம் தான் ராமாயணம். அப்போ கைகேயையும் பின்பற்றலாமா? ஆம், பின்பற்றலாம். அவளைப் போல அன்பு காண்பித்தவர் யாரும் இல்லை. ஒரு தருணத்தில் அவளுடைய மனம் மாறிவிட்டது, அவ்வளோதான். அதனால் ராமாயணத்தில் எதிர்மறையாக இருந்தவர்களும் காதை முழுக்க, வரலாறு முழுக்க அப்படி இருந்தார்களானா கிடையாது. ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒரு தவறுதலாக பேச வைக்கிறது. இது அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் பொருந்தும். ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் கூட நல்லவர்களாக இருக்கோம், ஏதோ ஒரு சூழ்நிலையானது நம்மை தவறாக பேச வைத்துவிடும். அதுதான் அந்த உண்மையை. எதனால் ராமாயணத்தை ஒரு தெய்வீக காப்பியம்னு நம்மால் ஒதுக்கி வைக்க முடியவில்லை? காரணம், இன்றும் நாம் ராமாயணம் போன்ற ஒரு குடும்பத்தில் வாழ்கின்றோம். நம்முடைய இல்லத்திலும் அம்மா, அப்பா, சகோதரர்கள், நாமும் ஒரு அரசாட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள், நாமும் சில இடத்தில் தலைமை பண்பு வகிக்கின்றோம். எல்லாமே ராமன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். நமக்கும் திருமணம், சோதனைகள், அவமானங்கள், வெற்றிகள், இப்படி ராமன் எதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் கடந்தானோ அது எல்லாமே நாமும் ருசிக்கிறோம், கடக்கிறோம். அதனால தான் ராம அவதாரம் என்பது பூரணமான அவதாரம். கிருஷ்ண அவதாரத்தில் நிகழ்த்திய சாகசங்கள் நம்மால் செய்ய முடியாது. அடிக்கடி தெய்வீகத்தன்மை வெளிக்கொணர்ந்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம். ராமகிருஷ்ண அவதாரம் நீங்களாக பிற 8 அவதாரங்கள் பூரண அவதாரங்களா என்றால் கிடையாது. தேவைக்கேற்ப பக்தர்களை ரட்சிக்க வேண்டி அதர்மத்தை அழிக்க அந்த தருணத்தில் தர்மத்தை நிலைநாட்ட வந்த அவதாரங்கள். ஆனால் இந்த ராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரமும் பிறந்து பூரணமாக ஒரு மனிதர்களாக வாழ்ந்தார்கள். ஆனாலும் தெய்வத்தன்மை அடிக்கடி வெளிவந்த இடம் கிருஷ்ணாவதாரம். ஆனால் மனிதனாகவே வாழ்ந்து எப்படி மனிதன் இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டியாக இருந்த அவதாரம் ராமாவதாரம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் 2 யுகம் முடிஞ்சிடுச்சு. திரேதாயுகம் நிறைவடைந்து, துவாபர யுகம் நிறைவடைந்து, கலியுகத்தில் இருக்கும். ஆனாலும் என்னைக்கோ நடந்த ஒரு ராமாயணம்னு நினைக்க தோணலையே. இன்னும் குழந்தை ராமன் நம் உள்ளத்தில் அல்லவா வீற்றிருக்கின்றான். இந்த சமயத்தில் அடியனுக்கு தெரிந்து பாரதம் முழுக்க எல்லார் இல்லங்களிலும் ராம பூஜை செய்வார்கள், அல்லது ராம பூஜைக்கு ஆயத்தமாகி இருப்பார்கள். ஏன்னா ஒரு 11:55 அப்படின்ற 12 போகிற தருணம். அடுத்த ஒரு 15 நிமிடங்களில் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வைபவம் துவங்க இருக்கிறது. தசரதன் சிறந்த அரசன். அதாவது இந்த சமயத்தில் ராமாயண சரித்திரம் தெரியும், ஆனால் அதில் இருக்கிற நயங்கள், அழகு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எப்படி பார்த்து கொண்டாராம் தசரத மகாராஜா தன்னுடைய நாட்டை? ஒரு ஏழை விவசாயி, அவர்கிட்ட ஒரே ஒரு நிலம்தான் இருக்குது. அந்த நிலம்தான் அவருக்கு ஆதாரம், அதுதான் வருமானம், அதுதான் எல்லாம். அப்போ அந்த நிலத்தை விட்டு கொடுப்பாரா? இல்லை விட்டுட்டு போவாரா? மாட்டார். எப்பவும் நிலத்தில் இருப்பார், நிலத்தை பேணி காத்து கொண்டே இருப்பார். ஏன்னா அதுதானே வருமானம், அதுதானே வாழ்வாதாரம். அந்த ஒரு ஏழை விவசாயி தனக்கான ஒரு சிறு நிலத்தை எப்படி கண்ணில் அப்படியே மணி போல பார்த்து கொள்வாரோ, அப்படி தன்னுடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் தசரத மகாராஜா பேணி காத்தார் அப்படின்றத ராமாயணம் சொல்கிறது. ராமாயணம் புராணம் அல்ல. புராணம் என்றால் தெய்வத்தை, முன்பு வாழ்ந்த தெய்வத்தையும் அதனுடைய பராக்கிரமத்தையும் புகழ்ந்து பாடியது தான் ராமருடைய, அதாவது பிற புராணங்கள். ஆனால் இந்த ராமாயணம் என்ற இதிகாசம் என்ன? பாட்டுடை தலைவன் என்று போற்றப்பட்ட காவிய தலைவன் ராமன் வாழும் பொழுதே வால்மீகி எழுதியது. இப்படி எந்த ஒரு நாயகன் வாழ்கின்றாரோ அவர்கள் வாழும் பொழுதே ஒரு காப்பியமானது எழுதப்பட்டால் அதற்கு பெயர் இதிகாசம். அதனால தான் ராமன் வாழ்ந்த சமயத்தில் எழுதிய ராமாயணமும், பாண்டவர்களும் வாழ்ந்த சமயத்தில் எழுதப்பட்ட மகாபாரதமும் இதிகாசங்கள் என்று அறியப்படுகின்றன. நம்முடைய இல்லத்தில் நம்முடைய தாய் மூலமாக கேட்கப்பட்ட ராமாயணம் என்பது படிப்படியாக உயர்ந்து புத்தகங்கள், நிறைய அருளாளர்களுடைய சொற்பொழிவுகள், பல மகான்களின் வியாக்கியானங்கள் என்று ராமாயணத்தை தொடர்ந்து படித்து கொண்டே இருந்தாலும் அழுக்காத காப்பி. ஒவ்வொருத்தர்கிட்டருந்தும் ஒவ்வொன்றும் கற்றுக்கலாம். ராமபிரானோடு லக்ஷ்மண ஆழ்வார், சத்ருக்கனன், பரதன் என்று 3 சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இதோ அங்கே அயோத்தி மாநகரம் விழா பூண்டிருக்க
அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கு வால்மீகி விமான நிலையம். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வால்மீகி விமான நிலையத்துக்கு நம்ம பாரத பிரதமர் வந்து அயோத்திக்கு வருவதாகத்தான் இன்றைய உத்தேசம். அன்றைக்கும் அப்படிதான். இந்த அயோத்தியில் பட்டாபிஷேகம் நடக்கும் பொழுது புஷ்பக விமானம் வந்தது. புஷ்பக விமானத்தில் ராமன், சீதை, அவர்களோடு ராமர் கூடவே இருந்த அனுமன், விபீஷ்ணன், அத்தனை வானரங்களும் வந்தார்களாம். ஏன்னா புஷ்பக விமானத்தில் ராமன் கிளம்பும் பொழுது வானரங்களுக்கெல்லாம் ஆசையா. அப்போ ராமர் சொல்கிறாரா, நீங்கள் இல்லாமல் நான் ஜெயிச்சிருக்க முடியுமா, வாங்க நீங்களும். கிளம்பின உடனேயும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வானர கூட்டங்களிடம் இருந்ததாம். என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, எங்களுடைய குடும்பத்தோடு வரணும்னு ஆசைப்படுறோம். இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்சவர், நம்முடைய மேலாளர் அல்லது தொழில் முதலாளி, அவர் இல்லத்து திருமணம்னா நாம் மட்டும் போகணும்னு நினைக்க மாட்டோமே. அவ்வளவு நாள் அவருக்கு நாம் விசுவாசமாக இருக்கோம்னா நம்முடைய கணவன் மனைவின்னு குடும்பத்தோடு போகணும். அப்படி வானர கூட்டங்களும் தங்கள் குடும்பத்தோட வானர பெண்களோட ராமனுடைய பட்டாபிஷேகத்தை அயோத்தியில் சென்று தரிசிக்க காத்திருந்தார்களாம். அப்படி பல பக்தர்களும் காத்திருந்தார்கள். இன்று அவர்களுள் ஒரு சிறந்த ராம பக்தர்களாக நாமும் அந்த பட்டாபிஷேகத்தை பிராண பிரதிஷ்டையை தரிசிக்க இருக்கின்றோம். ஜெய் ஸ்ரீராம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் மோடியோடு RSS அந்த ஒரு நிறுவனத்தின் தலைவரும் அமர்ந்து கொண்டு அங்கே பூஜைகள் செய்கிறார்கள். அங்கு விழா கோலம், அங்கு கேட்கும் திசையெல்லாம், நோக்கும் திசையெல்லாம் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் என்று அனைவரும் சொல்கிறார்கள். பார்க்கும் அன்பர்கள், இந்த நேரலை மூலமாக வேந்தர் தொலைக்காட்சி பார்க்கும் அன்பர்கள் இந்நேரத்துக்கு கண்டிப்பாக பூஜைக்கான ஆயத்தங்களை செய்து வைத்திருப்பீர்கள். கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம், இல்லத்தில் நாம் விளக்கு ஏற்ற வேண்டும். 5 முக விளக்கு இருந்தால் விசேஷம், இல்லை என்றால் அகல் விளக்காவது நாம் இறைவனுக்கு ஏற்ற வேண்டும். அந்த ராமன், குழந்தை ராமன், அவனை வரவேற்க விளக்கு வைத்து நாம் அவனை வழிபாடு செய்து வரவேற்க வேண்டும். இல்லத்தில் ராமனுடைய திருவுருவப்படம், ஒரு சிறிய அளவிலாவது புஷ்பங்கள், அங்கே விளக்கு, திருவிளக்கை ஏற்ற வேண்டும். ஏன்னா திருவிளக்கை ஏற்றிவிட்டாலே அங்கே திருமகள் வந்து விடுவாள். விளக்கே திருவிளக்கே, வேந்தன் உடன் பிறப்பே, சோதிமணி விளக்கே, சீதேவி பொன்மணியே என்று அவளை போற்றினால் திருமகள் வந்து விடுவாள். திருமகள் எங்கு இருக்கின்றாள்? அவளுடைய வீடு என்னன்னா ஸ்ரீ நிவாசம். திருமால் மார்பில் வாழும் லக்ஷ்மி, ஸ்ரீ வைகுண்டம் ஆளும் மகாலட்சுமி அவள். அதனால் அவள் வந்தால் அவள் வசிக்கும் மார்பையுடைய அந்த ராமபிரானும் வந்து விடுவார். அதனால் நம் இல்லம் தேடி சீதையும் ராமனும் வந்து விட்டால் நம் இல்லம், நம்முடைய சிறிய அறை கூட அயோத்தியாகி விடுமே. அதற்கு தானே இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தோம். இன்று நாம் மட்டுமா பூஜிக்க இருக்கின்றோம்? நம் குடும்பத்தோடு, நம் குழந்தைகளோடு, நம்முடைய முன்னோர்கள் கனவோடு அவர்களும் நம்முடைய கண்ணில் அந்த ஆனந்த காட்சியை நோக்குவார்கள் அல்லவா? எவ்வளவு தியாகிகள் தங்கள் உயிரை இந்த ராமபிரானது அற்புத ஆலயத்திற்காக உயிரை நீத்தார்கள். அவர்களையெல்லாம் இந்த தருணம் நாம் நினைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இல்லை என்றால் என்ன, நம்முடைய நாட்டை சேர்ந்தவர்கள் அந்த ஒரு மனதளவில், அந்த ஒரு நோக்கில் தானே இராணுவ சகோதரர்கள் நமக்காக அவர்கள் உயிரையும் தியாகம் செய்ய ஆயத்தமாக அந்த எல்லையில் நிற்கிறார்கள். அதனால தானே அவங்கள மைந்தர்கள், மண்ணின் மைந்தர்கள்னு சொல்கிறோம். ராமபிரான் கூட மகன் அல்ல, அவன் மைந்தன். மகன் என்றால் தாய் தந்தைக்கு மட்டும் சொந்தம், தாய் தந்தைக்கு மட்டும் கடமையாற்ற வேண்டும். ஆனால் மைந்தனானவன் தான் வீட்டிற்கும் பொறுப்பை செய்வான், பொறுப்போடு செய்வான், நாட்டிற்கும் அவனுடைய பொறுப்பை செய்வான். அப்படி நாட்டையும் நாட்டு மக்களையும் அயோத்தி மக்களையும் காப்பாற்றிய ராமன் தான் நமக்கு மண்ணின் மைந்தன். அந்த மண்ணின் மைந்தனை வரவேற்க எல்லோரும் உங்கள் கை அப்படியே படத்தை வைக்கட்டும், ஒரு சின்னதாக புஷ்பம் வைக்கட்டும். வீட்டில் என்ன இருக்கோ எளிமையான ஒரு பிரசாதம் போதும், இறைவன் அதை ஏற்றுக்கொள்வான். அதை அவன் ஏற்றுக்கொள்ள காதுகளால் இந்த இறைவனை பற்றிய பிரபாவங்களை கேட்டுக்கொண்டே கண்ணால் அயோத்தியில் நடக்கும் நிகழ்வுகளை செய்யட்டும். நம்முடைய கைகள் ராமனுக்கான அர்ச்சனை செய்யட்டும்.
வாய் முழுக்க ராம ஜபத்தை ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்று சொல்லட்டும். நம்முடைய மேனியானது அப்படியே சிலிர்க்கும். ஐம்புலன்களும் ராமனுடைய வழிபாடு அந்த பூஜைகளில் திளைக்கட்டும். இது மாதிரியான ஒரு அற்புத தருணம் நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் கண்டதில்லை. இனிமேலும் இது போல ஒரு பெரிய காத்திருப்பு அப்படின்றது அயோத்தின்ற ராம ஜென்ம பூமியை விட எதற்கு என்று தெரியவில்லை. அவர்கள் அனைவரும் அந்த பொறுப்பை நிகழ்த்தினாலும் இந்த பூஜை நிறைவடையும் வரை அவர்களுடைய பொறுப்புணர்வு என்பது இருக்கின்றது. கூட்டம் கூட்டமாக நாம் அனைவரும் சென்று வணங்கும் அந்த அற்புத தலம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் அப்படின்னு நாமும் அந்த தாரக மந்திரத்தை 2 எழுத்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எந்தெந்த இடத்தில் கோவில் கொண்டானோ பெரும்பான்மையான இடத்தில் ராமன் மட்டுமா இருப்பார். ராமர் சன்னதின்னு இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தா சீதையோடு, இளவலோடு, அனுமனோடு, முடிந்தால் பரத சத்ருக்கனரோடு இருக்கக்கூடிய கோலம். அதனால் குடும்பமாக அதற்கு எடுத்துக்காட்டு முன்னோடி ராமன். நம்முடைய பாரத தேசத்திற்கே ராமன் தான் எடுத்துக்காட்டு. நம்முடைய பாரத தேசம் ராமனுடைய தன்மைகளை அந்த ஒரு தன்மையை நாம் எல்லாம் பின்பற்றினோம் அல்லவா. அதனால தான் உலக நாடுகளுக்கு குடும்பம் என்ற பாரதத்தின் அமைப்பு எடுத்துக்காட்டாக இருக்கு. அப்போ நமக்கு குடும்பத்தினுடைய அன்பை, சகோதர பாசத்தை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற உண்மையை, தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை இது எல்லாம் சொல்லி கொடுத்தது யார்? ராமன். அதனால தான் யுகம் கண்ட நாயகனாக இருக்கின்றான். கலியுக வரதனாக, சக்திமிக்க இறைவனாக, சக்கரவர்த்தி திருமகனாக. அன்னைக்கு பரதன் நாட்டை ஆள வேண்டும்னு சொல்லும் பொழுது தசரதன் குறித்த நாள் வேணா விட்டு போயிருக்கலாம். ஆனால் இன்று பக்தர்கள் நாம் சேர்ந்து விண்ணப்பித்த இந்த தை திங்களில் நடக்க வேண்டிய இந்த பிராண பிரதிஷ்டை இன்று நடக்க வேண்டும் என்று பலருடைய வேண்டுதல்கள். சிலர்லாம் வேண்டி இறைவனுக்கான பொன்னால் செய்யப்பட்ட ஸ்வர்ண பாதுகைகளை ஒரு குடும்பம் அனுப்பியிருக்கின்றார்கள். இன்னொரு ஊரிலிருந்து பல எடையுள்ள ஆலய மணி ஒன்று வந்திருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு மாநிலங்களும் தங்களால் இயன்ற காணிக்கைகளை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். பாரத பிரதமர் குறித்த நேரத்தில் 12:55க்குள்ளே பிராண பிரதிஷ்டை என்பது குறித்த நேரத்தில் நடந்திருக்கின்றது. இதற்கு கண்டிப்பாக இறைவனுடைய அருள் இல்லை என்றால் இது நடந்தேறி இருக்காது. அதனால இறைவனுடைய அருள் நம்முடைய பாரத தேசத்திற்கு வந்துவிட்டது. கல்யாண ராமனாக கல்யாண குணநலன்களோடு ராமபிரான் நம்முடைய வாழ்க்கைக்கு வளத்தை கொடுக்கட்டும். இவனை வணங்கினால் என்னென்ன கிட்டும்? கல்வி கிட்டும், கலையாத கல்வி, குறையாத செல்வம், நல்ல நட்பு, நட்புக்கு இலக்கணம். அங்கங்கே ஒரு நட்போடு வந்து குகனோடு 5 சொன்ன ராமன் சுக்ரீவன், விபீஷ்ணர் என்று 7 வந்தான். 4 சகோதரர்களோடு இருந்த ராமன் வனவாசம் செல்லும் பொழுது இன்று இருந்தால் கூட பிறந்த சகோதரர்களை மறந்திருப்பார்கள். ஆனால் அப்படி இல்லை, 7 என்ற அந்த ஒரு எண்ணிக்கையை உயர்த்தி கொண்டு சகோதரனோடு வந்தார். தன்னுடைய அணுக்க தொண்டனாம் அனுமன் அயோத்தியின் காவல் தெய்வமாக இவ்வளவு ஆண்டுகள் தவம் புரிந்து வந்தான். அனுமனுடைய தவமும் இன்று நிறைவேறியது. அனுமனுக்கு பரமானந்தமாக இருக்கும். அன்று வைகுண்டம், இந்த சரையு மூலமாக வைகுண்டம் சென்றாயே ராமபிரானான நீ, அன்று வைகுண்டம் சென்றாயே நீ இந்த பாரத தேசத்தில் மட்டும்தானே ராமனாக இருப்பாய். அதனால் தான் நான் இங்கேயே இருந்தேன். பார்த்தாயா ராமா, என்னை விட்டு இருக்க உன்னால் முடியவில்லை. அதனால் வைகுண்டத்தில் இருந்த நீ மறுபடியும் பாரத தேசத்தில் ராமபிரானாக வந்து விட்டாய். அடியேனையும் உன்னுடைய பக்தர்களையும் பாகவதர்களையும் என்றென்றும் காப்பாய் என்று அனுமன் வேண்டிக் கொண்டிருப்பான். இதுகாரும் பார்த்த நம்முடைய அனைவருடைய வாழ்க்கையில் மங்களம் பொங்கட்டும், எல்லாவித செல்வங்களும் இருக்கட்டும், சீதையும் ராமனும் என்றென்றும் நம்மை காப்பாற்றட்டும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றே தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால் இனி பாரதமானது வளமிக்க நாடாக இருக்கட்டும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.